ஹாய்ங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கண்டங்கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். கண்டங்கத்திரிக்காயோட நன்மைகள் நீங்கள் ஃபோனில் போட்டு பார்த்தாலே தெரியும். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பார்த்திங்களா, குட்டி குட்டியாக இருக்க கத்திரிக்காய், நிறைய முள் இருக்கும் அந்த கத்திரிக்காயில். அந்த சின்ன சின்ன இலையில கூட அந்த தண்டுலேருந்து இலை வரைக்குமே சரியான முள் இருக்கும். அந்த கத்திரிக்காயில் மட்டும்தான் இருக்குது. அந்த கத்திரிக்காயோட காம்பில் கூட சரியான முள் இருக்கும், பறிக்கவே முடியாது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ அந்த கத்திரிக்காய் குழம்பு நார்மலாக நம்ம கத்திரிக்காய் குழம்பு வைக்கிற மாதிரி தான். கொஞ்சம் புளி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். இது கொஞ்சம் லைட்டாக கசப்பு தெரியுது. ஸோ அதனால் கண்டங்கத்திரிக்காய் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் புளி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க. மார்பு சளிக்கு, ஆஸ்துமா பிரச்சனைக்கு, சளி பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த கண்டங்கத்திரிக்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது கிடச்சிச்சுன்னா நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம் தக்காளி போட்டு நார்மலாக கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறோமே அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? கொஞ்சம் புளி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் ஃபோன் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபுல்லாக எடுக்க முடியல. காலையில் சமைக்கும்போது நீங்களும் இந்த கத்திரிக்காய் கிடச்சதுன்னா எடுத்து சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சளிக்கு, மார்பு சளிக்கு, ஆஸ்துமா பிரச்சனைக்கெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த விதை உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா செடியாகவும் கிடைக்கும். இதை விதையை எடுத்து நான் வச்சுருக்கேன். இந்த விதையை எடுத்து உங்களுக்கு முளைக்க போட்டு செடியாகவும் கொடுக்க ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதாவது கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நான் விதைக்கிறது, செடி வர்றது எல்லாமே வீடியோ போடுறேன். தேவைப்படும் போது மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அதை பாருங்கள், விதை எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, நிறையவே விதை இருந்தது. இந்த விதையை போட்டு உங்களுக்கு செடி கொடுக்கலான்னு இருக்கேன். தேவையானவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த செடி வச்சு இதில் வைக்கிற காய் சமைச்சி சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆஸ்துமா பிரச்சனைக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படுவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ண முடியாது, காண்டாக்டும் பண்ண முடியாது. நம்பர் நான் இப்போதைக்கு கொடுக்க மாட்டேன், செடி வைக்கும்போது தரேன் நான். சரிங்களா? இப்போ கமெண்டில் மட்டும் சொல்லுங்கள், எவ்வளோ பேர் இதை கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் செடி வளர்க்கலான்னு இருக்கேன். தேவைப்படுறவங்க கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள். விதை பார்த்தீங்களா, வடிகட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ விதை தெரியுதா பாருங்கள் ஃபோனில். நிறையவே விதை கிடச்சிருக்கு. எடுத்து விதைச்சி உங்களுக்கு செடியாக நான் கொடுக்குறேன். சரிங்களா?